الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமதான் தொடர்பான விசேட அமர்வுகள் என்ற நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் ஒன்று குழுமி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இறுதியாக நடைபெற்ற வகுப்பில் அல் குர்ஆனை ஓதுவதுடைய ஒழுங்குகள் என்ற தலைப்பின் கீழால் சில ஒழுங்குகளை நாங்கள் பார்த்தோம். அதன் வரிசையில் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் எங்களுடைய நீயத்தை சிறந்த அமைப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அம்சத்தை குறிப்பிட்டு அதற்கான ஆதாரங்களை நாங்கள் கூறினோம். அதேபோன்று இரண்டாவதாக குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் அதனுடைய கருத்துக்களை விளங்கி உள்ளத்தால் அச்சப்பட்டவர்களாக நான் அல்லாஹு தாலாவோடு பேசுகின்றேன் என்ற எண்ணத்தோடு குர்ஆனை ஓத வேண்டும். அல்லாஹு தாலா என்னை பார்த்து குர்ஆனின் மூலம் பேசுகின்றான் என்ற எண்ணத்தோடு நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும் என்ற அம்சத்தையும் அதன் ஒழுக்க விழுமியங்களில் ஒன்றாக கூறினோம். அதேபோன்று மூன்றாவதாக அசிங்கமான இடங்கள், அதேபோன்று குர்ஆன் ஓதப்பட்டால் அதற்கு செவி சாய்க்காத இடங்கள், அப்படியான இடங்களில் குர்ஆன் ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் அதற்கான காரணங்களையும் குறிப்பிட்டோம். அதேபோன்று நான்காவது ஒழுக்க விழுமியமாக குர்ஆனை ஓத ஆரம்பிக்கின்ற நேரத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற வார்த்தையை கூறி ஆரம்பிக்க வேண்டும் என்றும், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை பொறுத்தமட்டில் அது எந்த சந்தர்ப்பத்தில் ஓத வேண்டும், எந்த சந்தர்ப்பத்தில் ஓத தேவையில்லை என்ற அம்சத்தையும் உங்களுக்கு நாங்கள் அதன் போது தெளிவுபடுத்தினோம். அதேபோன்று ஐந்தாவது ஒழுக்க விழுமியமாக அல் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் ராகம் எடுத்து ஓத வேண்டும், அழகான அமைப்பிலே அதனை ஓத வேண்டும். அதுவும் அதனுடைய ஒழுக்க விழுமியங்களில் ஒன்று என்று கூறினோம். அதற்கான ஆதாரங்களையும் கூறினோம். இன்றைய வகுப்பிலே அடுத்த ஒழுக்க விழுமியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அதுதான் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் தர்த்தீலாக ஓத வேண்டும். தர்த்தீல் என்று சொன்னால் வேகமில்லாமல் மெதுவாக குர்ஆனை ஓத வேண்டும். இவ்வாறு குர்ஆனை ஓதுவது எங்களுக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்ட வலியுறுத்தப்பட்ட ஒரு அமைப்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் வேகத்தை குறைக்க வேண்டும். வேகம் இல்லாமல் மெதுவான அமைப்பிலே நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஓதுவதன் மூலமாக பல நலவுகள் உண்டாகின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் வேகம் இல்லாமல் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவதற்கு இலகுவாயிருக்கும். அரபு தெரிந்தவர்களுக்கு குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவது இலகுவாக இருக்கும். அது இல்லாம மற்றவர்களை பொறுத்தமட்டில் வேகமாக ஓதுவார்கள் என்று சொன்னால் குர்ஆனுடைய கருத்துக்களை அதனுடைய மொழிபெயர்ப்புகளில் வாசித்து விளங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்காமல் போய்விடும். அப்ப குர்ஆனை ஓதும் போது அவசரப்பட வேண்டிய தேவை கிடையாது. மாற்றமாக மெதுவாக ஒவ்வொரு ஆயத்தாக அவருடைய கருத்தை விளங்கி ஓதுவதற்கு அது உதவியாக இருக்கும். இரண்டாவது, குர்ஆனை வேகமில்லாமல் ஓதுவதால் உண்டாகக்கூடிய ஒரு நலவு என்னன்னு சொன்னால், குர்ஆனிலே உள்ள ஒவ்வொரு வசனத்திலேயும் உள்ள ஹர்ஃபுகளுக்கு எந்தெந்த உரிமை கொடுக்கப்பட வேண்டுமோ அந்தந்த உரிமை கொடுக்கப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஏனால் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் அதுல இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலேயும் இருக்கின்ற எழுத்துக்களை சரியான முறையிலே உச்சரிக்க வேண்டும். என ஒரே வகையான சத்தத்திலே வரக்கூடிய எழுத்துக்கள் இருக்கின்றன. அதனை சற்று வித்தியாசப்படுத்தி ஓத வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது.
உண்மையிலே அவ்வாறு வித்தியாசப்படுத்தாமல் ஒரே மாதிரி உச்சரிப்போம் என்று சொன்னால் கருத்து வேறுபட்டுவிடும். அதனால எழுத்துக்களை மொழிகின்ற நேரத்தில் அதற்குரிய ஹக்குகளை கொடுப்பதற்கு அது உதவியாக இருக்கும். அதே மாதிரி மத்து செய்ய வேண்டிய இடத்துல மத்து செய்து ஓதுவதற்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி ததயீஃப் எனக்கூடிய இந்த சத்து வரக்கூடிய இடங்கள்ல அதுக்கேற்ற முறையில் ஓதுவதற்கு உதவியாக இருக்கும். இப்படி அதே மாதிரி எந்த இடத்துல நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்துல நிறுத்துவதற்கும், எந்த இடத்தில் சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்துல சேர்க்குவதற்கும், இது எல்லாத்துக்கும் உதவியாக இப்படி மெதுவாக வேகம் இல்லாமல் ஓதுவது உதவியாக இருக்கும் என்ற காரணத்தினால்தான் குர்ஆனுடைய ஒழுக்க விழுமியங்களில், குர்ஆன் ஓதுவதற்குரிய ஒழுக்க விழுமியங்களில் அதனை வேகம் இல்லாமல் மெதுவாக ஓத வேண்டும் என்ற ஒரு அம்சம் கூறப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனிலே கூறும்போது கூறுகிறான், வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, நபியே நீங்கள் குர்ஆனை தர்த்தீலாக ஓதுங்கள் என்று அல்லாஹு தாலா நபியை பார்த்து கூறுகிறான். தர்த்தீல் என்று சொன்னால் அதனுடைய ஹர்ஃபுகளை தெளிவாக விளங்குகிற அமைப்பிலையும், அதே நேரத்தில் எந்த இடத்தில் நிப்பாட்ட வேண்டுமோ அந்த இடத்திலே நிப்பாட்டி நீங்கள் ஓதுங்கள். அதுதான் தர்த்தீல் என்ற வார்த்தையுடைய கருத்தா இருக்கிறது. அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே நபியை பார்த்து ஓதுகிற குர்ஆனிலே எழுத்துகள் நல்ல முறையில சரியான முறையில உச்சரிக்குமாறும், அதே மாதிரி நிறுத்த வேண்டிய இடங்கள்ல நிறுத்தி ஓதுமாறும் அல்லாஹு தாலா கட்டளையிடுகிறான்னு சொன்னால் அது எங்களுக்கு உரிய கட்டளை என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில குர்ஆனை ஓதும் போது தர்த்தீலாக ஓதுவதற்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே குர்ஆனை ஓதும் போது அல்லாஹு தாலா கட்டளையிட்ட பிரகாரம் தர்த்தீலாகத்தான் ஓதி இருக்கிறார்கள். அதற்கு நான் 2 சம்பவங்களை வேண்டும் என்றால் சொல்லலாம். அதுல முதலாவது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபி அவர்களுடைய குர்ஆன் ஓதுதல் எவ்வாறு இருந்தது என்பதை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள். அவரிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை எப்படி ஓதுவார்கள் என்று கேட்ட நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர் சொல்கிறார்கள், கானத் மத்தன், நபி அவர்கள் குர்ஆனை ஓதும் போது நீட்டி ஓதுவார்கள், வேகமாக ஓதாமல் நீட்டி ஓதுவார்கள் என்று சொல்லி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை எப்படி நபி அவர்கள் ஓதுவார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது முதலாவது பிஸ்மில்லாவை நீட்டுவார்கள், அதற்கு பிறகு அர் ரஹ்மானை நீட்டுவார்கள், அதுக்கு பிறகு அர் ரஹீமை நீட்டுவார்கள். மாற்றமாக ஒரே அடியாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்ல மாட்டார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற ஒரு வசனத்தை ஓதுகிற நேரத்தில் கூட அதில் உள்ள ஒவ்வொரு சொல்லை நீட்டி நீட்டி ஓதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுதான் தர்த்தீலான அமைப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பில் தான் நாங்கள் குர்ஆனை ஓத வேண்டும், வேகமாக ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலும் இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குர்ஆன் ஓதுதல் எவ்வாறு இருந்தது என்று கேட்ட நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களை பொறுத்த மட்டிலே குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் ஒவ்வொரு ஆயத்தாக நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள், ஒரே அடியாக எல்லா ஆயத்துகளையும் ஓத மாட்டார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு ஆயத்தை ஓதுவார்கள், அதை பிறகு நிறுத்துவார்கள், அது பிறகு அடுத்த ஆயத்தை ஓதுவார்கள், நிறுத்துவார்கள், அதற்கு பிறகு அடுத்த ஆயத்தை ஓதுவார்கள், இப்படி ஒவ்வொரு ஆயத்தை நிறுத்தி நிறுத்தி ஓதுவார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹாவை நபி அவர்கள் எவ்வாறு ஓதினார்கள் என்பதை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், முதலாவது நபி அவர்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வசனத்தை நீட்டி ஓதி நிப்பாட்டுவார்கள், அதற்கு பிறகு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுவார்கள், அதோடு நிப்பாட்டுவார்கள், அதுக்கு பிறகு அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி நிப்பாட்டுவார்கள், அப்புறம் மாலிகி யௌமித்தீன் என்று சொல்லி நிப்பாட்டுவார்கள். இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் ஓதிவிட்டு நிறுத்தி அது பிறகு மறுபடியும் அடுத்த வசனத்தை ஆரம்பிப்பார்கள் என்று உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த 2 செய்திகளையும் பார்க்கும்போது நபி அவர்கள் குர்ஆன் ஓதுகின்ற நேரத்தில் ஒவ்வொரு ஆயத்தில் உள்ள சொற்களையும் நீட்டுவார்கள், அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆயத்து முடிகின்ற நேரத்தில் அவர் நிப்பாட்டுவார்கள், அது பிறகு புதிய ஆயத்தை ஆரம்பிப்பார்கள். ஒரே அடியாக சொற்களை நீட்டாமல் அல்லது ஆயத்துகளுக்கு இடையில இடைவெளி கொடுக்காமல் ஒரே அடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத மாட்டார்கள் என்பதை இது மாதிரியான கருத்துக்களிலிருந்து எங்களால் புரிந்து கொள்ளலாம்.
அப்ப இந்த அமைப்பிலே தான் நாங்கள் குர்ஆன் ஓத பழகிக்கொள்ள வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் உரைநடை அமைப்பிலே ஓத வேண்டாம் என்று சொல்கிறார்கள். உரைநடை அமைப்புன்னு சொல்லும் போது இப்ப நாங்க ஒரு கட்டுரை என்று வாசிக்கிறோம் அல்லது ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறோம். சாதாரணமா ஒரு பேப்பரையோ ஒரு கட்டுரையோ வாசிப்பதை போன்று நீங்கள் குர்ஆனை வாசிக்க வேண்டாம் என்று இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க. அதே மாதிரி குர்ஆனை கவிதை மாதிரியும் நீங்க என்ன செய்ய வேண்டாம், ஓத வேண்டாம்னு சொல்றாங்க. கவிதை போன்ற கவிதை கண்டு ஒரு தொனி இருக்கிறது, ஒரு அமைப்பு இருக்கிறது, அந்த அமைப்பிலையும் நீங்கள் குர்ஆனை ஓத வேண்டாம். அப்ப குர்ஆனை உரைநடை மாதிரி எந்த ஒரு ராகவும் இல்லாமல் ஓதவும் வேண்டாம், அதே நேரத்தில் கவிதை அமைப்பிலையும் நீங்கள் ஓத வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஓதுற நேரத்தில் அல்லாஹுடைய அத்தாட்சிகள் வரும், அற்புதமான இடங்கள் வரும், அந்த இடங்கள்ல நிறுத்தி நிறுத்தி ஓதுங்கள். அதே போன்று குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் உங்களுடைய உள்ளம் அசைகின்ற அமைப்பிலே, உள்ளத்திலே உணர்வு வருகின்ற அமைப்பிலே நீங்கள் ஓதுங்கள். அதே மாதிரி நீங்கள் குர்ஆனை ஓதும் போது ஒரு காலமும் உங்களுக்கு உங்களுடைய நோக்கம் இப்படி இருக்கக்கூடாது, எப்படி அவசரமாக சூராவுடைய கடைசி இடத்தை அடைய வேண்டும். நான் சூறாவை இப்ப ஆரம்பித்திருக்கிறேன், அவசரமாக கடைசி ஆயத்துக்கு போயிடணும் என்ற நோக்கத்துல வேகமாக ஓதிட வேண்டாம் சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அப்படி தேவை வந்தால் ஓரளவு வேகமாக ஓதலாம், ஆனாலும் ஓதுகிற நேரத்தில் ஒவ்வொரு எழுத்துக்குரிய உரிமைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும், ஒவ்வொரு சொற்களுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும், இதுகாம் வர வேண்டிய இடங்கள்ல இதுகாம் செய்ய வேண்டும். அப்ப தேவைப்பட்டால் ஓரளவு வேகமாக ஓதினாலும் அதற்குரிய உரிமைகளை கொடுத்து நாங்கள் ஓத வேண்டும் என்று சொல்லி இப்னு மஸ்ஊத் சொல்கிறார்கள். அப்படி இல்லாமல் ஒரு மனிதர் குர்ஆனிலே உள்ள ஒவ்வொரு வசனத்தின் சொற்களுக்குரிய உரிமைகளை கொடுக்காமல், இதுகாமை பேணாமல், இது மாதிரி அதனுடைய தஜ்வீத் சட்டங்கள் இதுக்குரிய அம்சங்களை பேணாமல் ஒருவர் வேகமாக ஓதுவது ஹராமாகும் என்று சொல்கிறார்கள். காரணம் என்னென்றால், அவ்வாறு ஓதுவதன் மூலமாக குர்ஆனுடைய உண்மையான அமைப்புக்கு மாற்றம் செஞ்சவர்களாக நாம் கருதப்படுவோம். சரியாக எழுத்துக்கள் மொழியப்படாத நேரத்தில் நிச்சயமாக அந்த சொல்லுக்கு வேற கருத்துக்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தாம இருக்கிற நேரத்துல அந்த இடத்துல குர்ஆனுடைய அந்த தொடர் அமைப்பு விளங்குவதற்கு சிரமமாக இருக்கும். இப்படியெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் இவைகளை கவனித்து வேண்டும் என்று சொன்னால் ஓரளவு வேகமாக ஓதலாம். அப்படி இல்லாமல் ஓதுவது ஹராம் என்று சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகின்றார்கள். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை ஓதுவதுடைய அடுத்த ஒழுக்க விளிமியம் என்னென்றால், குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் சஜதாவுடைய ஆயத்துகள் வந்தால் அந்த இடங்களிலே சுஜூது செய்வது. சஜதாவுடைய ஆயத்துகள் வந்தால் அந்த இடங்களிலே சுஜூது செய்வதும் குர்ஆன் ஓதுகின்ற ஒழுக்க விளிமியங்களில் ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ஒரு மனிதர் தொழுகைக்கு வெளியிலே, அதாவது தொழுகைக்கு வெளியில் இருக்கிற சந்தர்ப்பத்திலே குர்ஆனை ஓதுகின்ற நேரத்தில் சஜதாவுடைய ஆயத்து வந்தால் அவர் தக்பீர் சொல்லி சுஜூதுக்கு போக வேண்டும். தக்பீர் சொல்லி சுஜூதுக்கு போக வேண்டும். சுஜூதுக்கு சென்று சுப்ஹான ரப்பியல் அலா என்ற துஆ, இது மாதிரி சுஜூதிலே ஓதப்படுகின்ற துஆக்களை அவர் ஓதிக்கொள்ளலாம். அதற்கு பிறகு சுஜூதிலிருந்து எழும்ப வேண்டும். அவ்வாறு எழும்புகின்ற நேரத்தில் தக்பீர் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தக்பீர் சொல்லவும் தேவையில்லை, சலாம் கொடுக்கவும் தேவையில்லை. இதுதான் சுஜூது திலாவாவுடைய அமைப்பாக இருக்கிற தொழுகைக்கு வெளியிலே. அப்ப தொழுகைக்கு வெளியில் உள்ள சந்தர்ப்பத்திலே குர்ஆனை ஓதுகிற நேரத்தில் சுஜூதுடைய ஆயத்துகள் வரும் என்று சொன்னால் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டு சுஜூதுக்கு போக வேண்டும். சுஜூதிலே ஓத வேண்டிய துஆக்களை ஓதிக்கொள்ளலாம். அதற்கு பிறகு எந்த ஒரு தக்பீரும் கூறாமல் அப்படியே நிலைக்கு உட்கார்ந்து சலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தக்பீரும் சொல்ல வேண்டிய அவசியம், அதுபோல தொடர்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டு போகலாம். அதே நேரத்திலே தொழுகையிலே இருந்தால் பொதுவாக அதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில உலமாக்கள் சொல்றாங்க, சுஜூது திலாவா வருகின்ற நேரத்தில் தொழுகையுடைய சந்தர்ப்பத்திலே நாங்கள் தக்பீர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஒரே அடியாக சுஜூதுக்கு போய்த்து சுஜூதை முடிச்சு கொண்டு எழும்பி வந்து தொடர்ந்து ஓதிட்டு போகலாம் என்று சொல்கிறார்கள். வேறு சில அறிஞர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, அதுவும் இப்னு உசைமின் போன்ற அறிஞர்கள் சொல்லும் போது சொல்றாங்க, இல்ல தொழுகையை பொறுத்த மட்டும் அதுல சுஜூது திலாவா வந்தால் நாங்கள் தக்பீர் சொல்லிக் கொண்டுதான் சுஜூதுக்கு போக வேண்டும், தக்பீர் சொல்லிக் கொண்டுதான் சுஜூதிலிருந்து எழும்ப வேண்டும் என்று சொல்கிறார்கள். அதற்கு சில ஆதாரங்களை அவர் முன்வைக்கிறார்.
அதுல முதலாவது ஆதாரம் என்னன்னு சொன்னால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய முஸ்லிம் எனக்கூடிய கிரந்தத்திலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே எல்லா சந்தர்ப்பத்திலும் தக்பீர் சொல்லிக் கொண்டுதான் தன்னுடைய அசைவுகளை செய்திருக்கிறார்கள். தன்னுடைய தலையை தாழ்த்துகின்ற சந்தர்ப்பத்தில், தலையை உயர்த்துகின்ற சந்தர்ப்பத்தில், இப்படி தன்னுடைய நிலையில மாற்றங்கள் செய்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் நபி அவர்கள் தக்பீர் கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை அடிப்படையாக வைத்து தொழுகையிலே ஒரு மனிதன் எந்த ஒரு அசைவை செய்வதாக இருந்தாலும் தக்பீர் இல்லாமல் செய்ய முடியாது. நிலையிலே நிற்கக்கூடிய ஒருவர் ருக்குக்கு போகும்போது தக்பீர் சொல்கிறார், அதே மாதிரி சுஜூதுக்கு போகும்போது தக்பீர் சொல்கிறார், அதே மாதிரி அத்தஹியாத் இருப்புல அல்லது நடு இருப்புல இருக்கிற நேரத்துல அதுக்கும் கூட என்ன செய்யறார், தக்பீர் சொல்கிறார். இது மாதிரி தொழுகையிலே அவன் தன் உடம்பை அசைத்து செய்கின்ற ஒவ்வொரு செயல்கள் மூலம் போதும் தக்பீர் சொல்ல வேண்டும். நபி அவர்கள் தக்பீர் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முதலாவது ஆதாரமாக சொல்கிறார்கள். இன்னொரு ஆதாரம் சொல்கிறார்கள், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மத், நசாஇ, திர்மிதி ஆகிய கிரந்தங்களில் பதிவாயிருக்கிறது. ரஅய்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிரு ஃபீ குல்லி ரஃப்இன் வ ஹஃப்தின் வ கியாமின் வ குஊதின் என்ற செய்தியை ஆதாரமாக சொல்கிறார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் தக்பீர் சொல்லக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருந்தார்கள். எவைகளிலே? தொழும்போது தலையை உயர்த்துகின்ற சந்தர்ப்பத்தில், தலையை தாழ்த்துகின்ற சந்தர்ப்பத்தில், நிலையில் நிற்கின்ற சந்தர்ப்பத்தில், உட்காருகின்ற சந்தர்ப்பத்தில், இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நபி அவர்கள் தக்பீர் சொல்வதை நான் பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த செய்தியை வைத்து என்ன சொல்கிறார்கள் சொன்னால், ஒரு மனிதர் நின்று கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறார், சஜதாவுடைய ஆயத்து வந்த உடனே தலையை தாழ்த்துகிறார், தன்னுடைய நெற்றியை நிலத்திலே வைக்கிறார். அப்ப அவர் தலையை குனிக்கின்ற நேரத்தில் அவர் தக்பீர் சொல்லிவிட்டு தான் தலையை குனிக்க வேண்டும். அதே மாதிரி அதற்கு பிறகு என்ன செய்கிறார் என்றால், குனித்து வைத்திருந்த அந்த தலையை என்ன செய்கிறார், உயர்த்துகிறார். அப்ப உயர்த்துகிற நேரத்திலும் அவர் தக்பீர் சொல்ல வேண்டும். இதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று சொல்லி இப்னு உஸைமின் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இது தொழுகையுடைய சந்தர்ப்பத்தில். இப்படி சஜதாவுடைய ஆயத்துகள் வருகின்ற நேரத்தில் அந்த இடத்திலே சுஜூது செய்வதும் உண்மையிலே குர்ஆனை ஓதுவதுடைய ஒழுங்குகள் ஒன்றாக எங்களுடைய உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். கட்டாயமான ஒன்றல்ல, சுஜூத் செய்யாமலும் இருக்கலாம். ஆனா சுஜூத் செய்யறதால நிறைய நலவுகள் உண்டாகின்றன. அதுல ஒரு நலவு தான், நாங்கள் அவ்வாறு சுஜூத் செய்கின்ற நேரத்தில் ஷைத்தான் என்ன செய்வான் என்றால், ஒரு மூளை பகுதியிலே போய் உட்கார்ந்து கொண்டு அழுவான் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். எப்படி அழுவான் என்பதை பற்றி, அவன் என்ன சொல்லிக்கொண்டு அழுவான் என்பதை பற்றி நபி அவர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அதாவது எனக்கு நாசம் உண்டாகட்டும், ஆதமுடைய மகனை பொறுத்த மட்டிலே அவனுக்கு சுஜூத் செய்ய சொன்ன நேரத்தில் அவன் சுஜூத் செய்கிறான், அவனுக்கு சுவர்க்கம் இருக்கிறது. எனக்கு சுஜூத் செய்ய சொன்ன நேரத்தில் நான் சுஜூத் செய்யாமல் இருந்தேன், எனக்கு நரகத்தை அல்லாஹ் விதியாக்கிட்டான் என்று சொல்லிக் கொண்டு ஷைத்தான் அழுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்ப நாங்க சுஜூத் செய்யறதுனால ஷைத்தானை கவலைக்குட்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிறது. உண்மையிலேயே ஷைத்தான் எங்களை வழிகெடுக்கின்ற விடயத்தில் எவ்வளவு சந்தோஷப்படுகிறான். நாங்க வழிகட்டு போற விடயத்துல, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்கிற விடயத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுகிறான். அப்படியான ஷைத்தானை அளவைக்கின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த சுஜூது திலாவா என்பதை நாங்கள் நல்ல முறையிலே புரிந்து கொள்ளணும். இப்படி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனுடைய ஒழுங்குகளாக நான் சொன்ன இந்த அம்சங்களை சுருக்கமாக உங்களுக்கு சொல்லலாம். இது இல்லாம உலமாக்கள் வேறு சில ஒழுக்க விழுமியங்களையும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற புதிய தலைப்பு பத்ர் யுத்தம், கஸ்வத்து பத்ர். பத்ர் யுத்தம் சம்பந்தமான ஒரு தலைப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். இந்த பத்ர் யுத்தத்தை பொறுத்த மட்டும் இது ரமதான் மாதத்திலே நடந்த ஒரு யுத்தம். அப்ப அதனாலதான் இந்த யுத்தம் சம்பந்தப்பட்ட வரலாறு பொதுவாக ரமதான் மாதத்திலே உலமாக்களினால சொல்லப்படுகிறது, குத்துபாக்களிலே உபன்யாசமாக சொல்லப்படுகிறது என்ற அடிப்படையில பத்ர் யுத்தம் சம்பந்தப்பட்ட சில சுருக்கமான தகவல்களை என்னுடைய தொடர் வகுப்புகள்ல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இந்த பத்ர் யுத்தத்தை பொறுத்த மட்டிலே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்த, முஸ்லிம்கள் பற்றி ஒரு அச்ச உணர்வை
குஃபார்களுக்கு மத்தியில ஏற்படுத்திய ஒரு யுத்தமாக இந்த பத்ர் யுத்தம் இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தம் புனிதமிக்க ரமதான் மாதத்திலே நடைபெற்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்தை பொறுத்த மட்டிலே இது இஸ்லாமிய வரலாற்றிலே முதலாவது நடந்த பெரிய யுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தின் மூலமாக சத்தியம் அசத்தியம் இந்த ரெண்டும் வேறுபடுத்தப்பட்டது. அதனாலதான் அந்த பத்ர் யுத்தம் நடைபெற்ற தினத்தை பற்றி சொல்லும் போது அதற்கு யௌமுல் ஃபுர்கான் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்னென்றால் அந்த தினத்தில் தான் சத்தியமும் அசத்தியமும் வேறுபடுத்தப்பட்டது அல்லாஹுடைய உதவியோடு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பத்ர் யுத்தத்தை பொறுத்த மட்டிலே ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெற்றது. இந்த யுத்தத்துடைய வரலாறு எப்படி ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், குறைஷி காஃபியர்கள் அபூ சுஃபியானுடைய தலைமையில குறைஷி காஃபியர்கள் சிலர்கள் வியாபாரத்துக்காக வேண்டி ஷாம் நாட்டை நோக்கி செல்கிறார்கள். அவ்வாறு வியாபாரத்துக்கு போனவர்கள் வியாபாரத்தை முடித்துக் கொண்டு பணத்தை சம்பாதித்துக் கொண்டு அவர்கள் மக்காவுக்கு திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுக்கிறார்கள். அபூ சுஃபியானுடைய தலைமையிலே ஒரு வியாபார கூட்டம் ஷாம்ல இருந்து மக்காவை நோக்கி வருகிறது என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். உடனே சஹாபாக்களை அழைக்கிறார்கள், வாங்க எல்லோரும் போய் அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிப்போம், அவர்கள் இருக்கிற பணத்தை எடுப்போம் என்று சொல்லி நபி அவர்கள் சஹாபாக்களை அழைக்கிறார்கள். உண்மையிலே நபி அவர்கள் ஏன் இதனை செய்தார்கள், ஏன் இப்படி வழிமறைத்து அவர்கள் இருக்கிற பணத்தை ஏன் நபி அவர்கள் எடுக்க முயற்சி செய்தார்கள் என்பதை நாங்கள் யோசிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், அவர்கள் வியாபாரத்திலே ஈடுபடுத்தக்கூடிய அந்த பொருட்கள் அந்த செல்வங்கள் எல்லாமே முஸ்லிம்களுடைய செல்வங்கள் என்ற அவர்கள் தான், அந்த முஷ்ரிக்குகள் தான் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் மக்காவிலே இருந்து மதீனாவை நோக்கி துரத்தினார்கள். அவர்களின் காரணமாகத்தான் சஹாபாக்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வெளியேறினார்கள் என்ற ஹிஜ்ரத்துடைய வரலாறு தெரியும். அவர்கள் ஹிஜ்ரத் போகின்ற நேரத்திலே அவர்கள் வாழ்ந்த பிறந்து வளர்ந்த வீடு வாசல்களை விட்டு போனார்கள், காணிகளை விட்டு போனார்கள், வாகனங்களை அதே மாதிரி கால்நடைகளை விட்டு போனார்கள், வியாபார ஸ்தலங்களை விட்டு போனார்கள். இப்படி அனைத்தையும் விட்டு எதுவுமே இல்லாமல் தான் இந்த முஹாஜிரீங்களான சஹாபாக்கள் மதீனாவுக்கு போனார்கள். அப்ப அவ்வளோ விட்டு போன அவ்வளோ சொத்துக்களையும் இந்த குறைஷி காபிர்கள் தான் எடுத்துக்கொண்டார்கள். அதை வைத்துத்தான் அவர்கள் அவருடைய வியாபார நடவடிக்கைகளை செய்து கொண்டு போனார்கள். அப்ப உண்மையிலே அவர்கள் வியாபாரம் என்ற அந்த வியாபாரத்தை செய்தாலும் அது அடிப்படை முஸ்லிம்களுடைய சொத்தை வைத்து செய்கின்ற காரணத்தினால அதனை நாங்கள் எங்களுடைய சொத்தை நாங்கள் மீட்டி எடுக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்காண்டி முயற்சி செய்கிறார்கள். அந்த அடிப்படையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 300 லட்சம் சஹாபாக்களை அழைத்து கொண்டு சொல்கிறார்கள். 300 என்பது உறுதியானது, அதோட சேர்க்கப்படுகிற இலக்கத்திலே உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கிறது. அது மிகச்சரியான கருத்து என்னன்னு சொன்னால் 300 சஹாபாக்கள், அதோட 10க்கும் 20க்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையில் உள்ள தொகை. அப்படியான ஒரு தொகையில தான் 300 லட்சம் சஹாபாக்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரை நோக்கி செல்கிறார்கள். அவ்வாறு செல்கின்ற நேரத்தில் அவர்களிடத்திலே பெரிதாக யுத்தத்துக்கென்று ஏற்பாடுகள் எதுவும் இருக்கவில்லை. ஏன்னா அவர்கள் போகின்ற நோக்கம் அந்த வியாபார கூட்டத்தை வழிமறிப்பது. யுத்தம் செய்கிற அளவுக்கு பெரிய ஒரு ஏற்பாடு இல்லை. சாதாரண ஒரு வியாபார கூட்டத்தை வழிமறிக்கிறதுக்கு எப்படியான ஒரு ஏற்பாடு வேணுமோ அந்த மாதிரியான இருந்த ஒரு ஏற்பாடைத்தான் செய்து கொண்டு சென்றார்கள். அந்த அடிப்படையிலே நபி அவர்களோடு இருந்தது 2 குதிரை தான். 2 குதிரைகள் தான் நபி அவர்களிடத்திலே இருந்தது. அந்த 2 குதிரைகளோடு தான் நபி அவர்கள் செல்கிறார்கள். அதே போன்று ஒட்டகத்தை பொறுத்த மட்டும் 70 ஒட்டகங்கள் இருந்தது. அப்ப 70 ஒட்டகங்கள், அதே நேரத்தில் 2 குதிரைகள், 300 சொச்சம், அதாவது 310 இருந்து 20க்கு இடைப்பட்ட எண்ணிக்கை உள்ள சஹாபாக்கள், இவ்வளவு பேரையும் அழைத்து கொண்டுதான் செல்கிறார்கள். போகும்போது எப்படி போனார்கள் என்று சொன்னால், அவர்கள் போகிற ஒவ்வொருவருக்கும் வாகனம் இருக்கவில்லை. எப்படி போனாங்கன்னா, ஒரு ஒட்டகத்துல மாறி ஏறி போனாங்க. கொஞ்சம் தூரத்துக்கு ஒரு சஹாபி ஏறி போவாரு, அதுக்கப்புறம் அவர் ஒட்டகத்தில் இறங்குவார், அதுக்கப்புறம் அடுத்த சஹாபி ஏறுவாரு. எந்த அளவுக்கு வரலாறுல சொல்லப்படுதுன்னு சொன்னால், 70 முஹாஜிரீங்கள் இருந்து 70 பேர் என்ன செஞ்சாங்க என்றால் ஒட்டகத்துல மாறி போனாங்க.
அடுத்ததெல்லாம் அன்சாரிகளாக இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப இப்படி ஒரு ஆளுக்கு மதீனாலிருந்து பத்ர் வரங்காட்டும் ஏறி போறதுக்கு வசதி இருக்குல்ல, ஒருவர் ஒட்டகத்தில் ஏறி கொஞ்சம் தூரம் பிரயாணம் செய்வார், அதுக்கப்புறம் அவர் இறங்கி அடுத்தவர் ஏறி கொஞ்சம் தூரம் பிரயாணம், இப்படித்தான் மாறி மாறி போனாங்கன்னு சொல்லி வரலாறுல சொல்லப்படுகிறது. அப்ப அபூ சுஃபியான் ஷாம்ல இருந்து வியாபாரத்தை முடித்து கொண்டு வருகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு கேள்விப்படுகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களும் தன்னுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்காக வருகிறாங்கன்னு சொல்ல செய்தி கேள்விப்படுது. உடனே அபூ சுஃபியான் என்ன செய்கிறார்னு சொன்னால், மக்கால் உள்ள காஃபிர்களுக்கு தகவல் அனுப்புகிறார், இப்படித்தான் எங்களுடைய வியாபார கூட்டத்தை வழிமறிப்பதற்கு முஹம்மதுடைய தோழர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க செய்தி அறிவிச்ச உடனே மக்கத்து காஃபியர்கள் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். எப்ப முஸ்லிம்களை தாக்குவதற்கு, முஸ்லிம்களை அழிப்பதற்கு நேரத்தை, சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்தாங்க மக்கத்து காஃபியர்கள். அவங்க யோசிச்சாங்க, இது நல்ல ஒரு தருணம், நாங்க என்ன செய்வோம், நாங்க எல்லாரும் போய் அங்க வந்த அவ்வளவு பேரையும் கொண்டு குவித்து விட்டு வருவோம், இதோட முஸ்லிம்களுடைய பிரச்சனை முடிஞ்சிடும் சொல்லி முடிவெடுத்து கொண்டு 1000 பேர் கொண்ட ஒரு படை தயாராகிறது. 300 லட்சம் பேரை தாக்குறதுக்கு 1000 பேர் கொண்ட படை தயாராகிறது. அவனோட படை பலம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால், அவங்கள்ட்ட 100 குதிரைகள் இருந்தது. பொதுவா யுத்தங்களுக்கு போகும்போது குதிரைகள் எடுத்துட்டு போவாங்க. குதிரை தான் விசேஷமான உண்டு. குதிரை தான் ஒரு யுத்தத்தை நல்ல முறையில கொண்டு போகிறதுக்கு உதவியான ஒரு வாகனம். அதுல குதிரை வீரர்களை பொறுத்த மட்டும் அவங்களோட திறமை தான் மிக முக்கியம். குதிரை வீரர்கள் தான் ஒரு படையில ஆக முக்கியமான இடத்துல இருக்க குதிரை வீரர்கள் தான். அவங்களுக்கு தான் கனிமத்துகள் கொடுக்கிற நேரத்துல நிறைய கொடுப்பாங்க. காரணம் என்ன, அவங்களோட செட், அவங்களோட படை தான் ஒரு யுத்தத்தை வேண்டிய மாதிரி திசை திருப்பும். காபிர்களை தாக்குற விஷயத்துல இப்ப சாதாரணமாக நடந்து கொண்டு யுத்தம் செய்கின்றவர்களை பொறுத்தமல்ல, நின்று கொண்டு யுத்தம் செய்த பொறுத்த அந்த இடத்துலதான் அவங்க சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா குதிரை வீரர்களை பொறுத்த மட்டும் அவங்க வேகமாக யுத்த காலத்துல நடுப்பகுதிக்கே போவாங்க, போய் தாக்குவாங்க. அது வேகமாக தாக்கிட்டு போவாங்க. இப்ப இன்றைக்கு விமானங்கள்ல, யுத்த விமானங்கள்ல வேகமா வந்து ஒரு இடத்தை தாக்கிட்டு அந்த விமானம் எவ்வளவு வேகமா போகுமோ அது மாதிரி அந்த காலத்துல குதிரை படை தான் என்ன செய்யும் என்றால் வேகமாக ஒரு பெரிய படைக்குள்ள வந்து தாக்கிட்டு வேகமா போய்த்திரும். அப்புறம் யுத்தத்தை ரன் பண்றது குதிரை படை தான். அப்ப ரசூலுல்லாவோட இருந்த 2 குதிரைகள் தான். ஆனால் குறைஷி காபிர்களோட இருந்த 100 குதிரைகள் அவங்க எடுத்துட்டு வந்தாங்க இந்த யுத்தத்தை செய்யறதுக்காக வேண்டி. அதே மாதிரி அவங்க கொண்டு வந்த ஒட்டகங்களை பொறுத்த மட்டும் 700 ஒட்டகங்களை கொண்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாவோட 100 ஒட்டகம் தான் இருந்தது, ஆனா அவங்களோட 700 ஒட்டகம் இருந்ததாக வரலாறுல சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு அவங்க வந்தாங்கன்னு சொன்னால் பெருமையோட வந்தாங்க. நாங்க இன்றைக்கு முஸ்லீம்களை ஒரு கை பார்ப்போம், இன்றைக்கு அவங்களை அழிச்சு போட்டுருவோம், யாரையும் மிஞ்சி விட மாட்டோம், எல்லாருடையும் கபரு பத்ர்ல தான் இருக்கணும், எல்லாரும் அங்கதான் கொண்டு போடுவோம்னு சொல்லி பெருமையோட வந்தாங்க. அது அல்லாஹ் தஆலா சூரா அன்ஃபாலுடைய 74வது வசனத்திலே கூறும்போது கூறுகிறான், பத்ரன் வரிஆ அன்னாஸ், அவர்கள் வரும்போது பெருமையோடு வந்தார்கள். நாங்க யாரு, நாங்க பலமானவர்கள் என்று பெருமையோடு வந்தார்கள். அதே நேரத்தில் மக்களுக்கு காண்பிப்பதற்காக வேண்டி, மக்கள் எல்லாம் எங்கட யுத்தத்தை பத்தி பெரிசா பேசணும், மக்கள் எல்லாம் எங்கட வீரத்தை பத்தி பேசணும், பார்க்கணும் என்று பெரிய ஒரு நினைப்போடு அவர்கள் வந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். வயசுத்தூன அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை தடுத்தவர்களாக அந்த தடுக்கிற நோக்கத்தில் அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லி அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான். இப்படியான ஒரு ஆரவாரத்தோடு தான் குறைஷி காஃபிர்களுடைய படை வந்தது. அதே நேரத்தில் அவங்களோட படையில பாட்டு பாடக்கூடிய பெண்களையும் அழைத்துட்டு வந்தாங்க. அந்த பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முஸ்லீம்களுக்கு எதிராக பாட்டுகளை கட்டி அந்த பாட்டுகளை படிப்பாங்க. இப்படி படிக்கிற நேரத்துல அவங்களோட இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சந்தோஷப்படுவாங்க, சிரிப்பாங்க. அதனை கேட்கிற முஸ்லீம்களுக்கு கவலையாயிருக்கும். இது அந்த காலத்தில் உள்ள ஒரு அமைப்பு. எதிரிய தாக்குறதுக்கு கவிதைகள், பாடல்களை கட்டி அதன் மூலம் தாக்குவாங்க. அது ஒரு வகையான அந்த காலத்துல காணப்பட்ட ஒரு அமைப்பு. அப்ப அந்த அடிப்படையில குறைஷி காஃபிர்கள் தாக்க வருகிற நேரத்துல பாடகிகளையும் கொண்டு வந்தாங்க. அந்த பாடகிகள் முஸ்லிம்களுக்கு எதிராக பாட்டுகளையும் பாடிக்கொண்டு இப்படியான ஒரு நிலைமையில தான் வந்தாங்க. அப்ப அபூ சுஃபியான் என்ன செய்தார் என்றால், அவர் பார்த்தாரு, நாங்க வளமையா போற பாதையில போனால் இன்னும் குறைஷி காஃபிர்கள் வந்து சேரல, நாங்க வளமையா போற பாதையில போனோம்னா நாங்க மாட்டிக்கொள்வோம். அப்ப அதனால நாங்க வேற பாதையில போனாதான் எங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம்னு சொல்லி
உடனே அபூ சுஃபியான் சொன்னால் வேறொரு பாதை, கடலோரத்தால வர ஒரு பாதையால போய் அப்படியே மக்காவுக்கு போய் சேர்றாரு. மக்காய் போய் பார்க்கிற நேரத்துல அவரு கேள்விப்படுது குறைசி காஃபிர்களுடைய படை போயிட்டுது, அபூ சுஃபியானை காப்பாத்துறதுக்காக வேண்டி பத்ரை நோக்கி போயிட்டுதுன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவர் தகவல் அனுப்புகிறாரு, நீங்க போய் அந்த படையிட்ட சொல்லுங்க திரும்பி வர சொல்லி, நாங்க தப்பிட்டோம், நாங்க மக்காக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லி நீங்க போய் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப அந்த கூட்டம் போகுது. அந்த ஒரு ஆள் போய் என்ன செய்யறாரு, பத்ருக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய குறைசி காஃபிர் இடத்துல சொல்றாங்க அபூ சுஃபியான் தப்பி வந்துட்டாரு, மக்கால இருக்கிறாரு, திரும்பி வர சொல்லுகிறாருன்னு சொன்ன உடனே அவங்க அதை ஏத்துக்கொள்ளல. அதுல அபூ ஜஹலை பொறுத்த மட்டும் அவன் தான் இதுல மிக முக்கியமானவனாக இருந்தான். அப்ப அவன் சொல்லிட்டான், நாங்க திரும்பி வர மாட்டோம், நாங்க வெளியில வந்தத ஒரு முடிவை கண்டுட்டு தான் நாங்க போவோம் என்று சொன்னான். எந்த அளவுக்கு அபூ ஜஹல் சொன்னான் என்றால், நாங்க பத்ரை அடைகின்ற வரைக்கும் திரும்பி வரவே மாட்டோம், பத்ரை போய் சேர்ந்து அங்க போய் அங்க யுத்தத்தை செஞ்சுட்டு இல்லாம நாங்க திரும்பி வர மாட்டோம், நாங்க பத்ருக்கு போய் அங்கே 3 நாள் தங்குவோம், 3 நாள் தங்கி எங்கள்கிட்ட இருக்கிற ஒட்டகங்களை அறுத்து நல்ல சாப்பாடுகள் போட்டு நல்ல சாப்பாடெல்லாம் அடிச்சுட்டு அதே பிறகு சாராயம் இதெல்லாத்தையும் நல்லா குடிச்சிட்டு அதே நேரத்துல நல்ல சந்தோஷமா ஜொலியா இருந்துட்டு நான் வருவோம். அப்படின்னா போய் லேசா முஸ்லீம்களை அடிச்சுட்டு எங்களோட ஒட்டகங்களை அறுத்து சாப்பாடெல்லாம் போட்டு அது பிறகு சாராயங்களை எல்லாம் குடிச்சிட்டு அது பிறகு 3 நாள் கழிச்சு சந்தோஷத்தோட நாங்க வருவோம் சொல்லி அபூ ஜஹல் சொல்றாரு, நாங்க போய் இப்படி முஸ்லீம்களை லேசா அழிச்சிட்டு சந்தோஷமா 3 நாள் தங்கிட்டு வந்த செய்தி அரேபியர்கள் பெருமையாக பேசட்டும், அவங்க எங்களை பார்த்து பெருமையா கதைக்கட்டும், அப்ப இப்படியான ஒரு பெருமை எங்களுக்கு தேவை, அதனால நாங்க திரும்பி வர மாட்டோம்னு சொல்லி அபூ ஜஹல் சொன்னதாக வரலாற்று சம்பவங்களை பார்க்கிறோம். இதுதான் பத்ர் யுத்தத்துடைய ஆரம்ப நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடக்கக்கூடிய என்னுடைய வகுப்புகளிலே பத்ர் யுத்தம் சம்பந்தப்பட்ட தகவல்களை பார்ப்போம். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கிப்லா முன்னோக்கித்தான். நீ சில கிப்லா முன்னோக்கி சுஜூத் செய்யறதையா எங்க கொஞ்சம் கிப்லா முன்னோக்கி செய்யறது தான் சிறந்தது. ஏன்னா அது ஒரு சுஜூத் தான், சுஜூத் செய்கின்ற நேரத்தில் அது கிப்லா முன்னோக்கி செய்யறது தான் நல்லது. இன்ஷா அல்லாஹ் வேணுமென்னா சஜதா திலாவத் சம்பந்தப்பட்ட வேறு இது சட்டங்களை நான் தொகுத்து தாரேன் இன்ஷா அல்லாஹ். அதுல இன்னும் சில விஷயங்களும் சொல்லலும். கிப்லா முன்னோக்கி செய்யறது தான் நல்லது. ஏதாவது சுஜூது தானே என்ற அடிப்படையில் இப்போ பள்ளிகள்ல பிரச்சனை இல்லை, வீட்டுகள்ல சஜதா திலாவத் ஓதுற நேரத்தில் கிப்லா முன்னோக்கி நான் செய்யணும். சரியா?